ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிரேவி தான். மாம்பழ புளிசேரி. இது வந்து மாம்பழ மோர் குழம்புன்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது புளிக்காத நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த குட்டி குட்டி மாம்பழம் கிடைச்சா கூட அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு அப்படியே அந்த கொட்டையோடவே இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு பச்சை மிளகா நல்லா கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப காரப்பொடி போட்டுட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், உங்களுக்கு அந்த எல்லோ கலர் கிடைக்காது. அதனால தான். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஏன்னா நான் இதில் அரைக்கவும் போகிறேன் பச்சை மிளகா, அதனால தான் 1 போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா இதை போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன் இல்லையா, இது அந்த ஸ்மெல் போகணும், மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும். அதே மாதிரி மாம்பழமும் நல்ல ஒரு வெந்து ஒரு குழையிற ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ தொட்டாலே அது எப்படி குழையுது பார்த்தீங்களா? இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, இதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட நான் வந்து ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் தான். ஏன்னா நீங்கள் எப்போவுமே சரி இந்த மாதிரி மோர் குழம்பு, புளிசேரி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி ஒரு தயிர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிர் எடுத்திங்கன்னா அது அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன் அந்த தயிரை. இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிய விடக்கூடாது. அதனால தான் லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பித்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கடைசியாக வெந்தய பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த சாப்பாடு கூட சாப்பிடும்போது இது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பேனில் வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து கூட நீங்கள் இதில் தாளிச்சிக்கலாம், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா வறுபடட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இது ஆக்சுவலி வந்து கேரளா டிஷ் தான். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பாடு கூட சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே. ஏன்னா நம்ம யூஸ்வலாக மோர் குழம்புக்கு வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய் இல்லை பூசணிக்காய் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணிப்போம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.